இந்த மார்கழி தையில பார்த்தீங்கன்னா பனி ரொம்ப அதிகமாக இருக்கும். பனி மூடு பனி மாதிரி பனி இருக்கும். இந்த சமயத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி மார்ச்சளி அதிகமாக பிடிச்சிக்கிட்டு வீசிங் ஆஸ்துமா சைனஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகரித்து இருக்கும். இந்த சமயத்தில் இதை சரி பண்ணுறதுக்கும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடித்து தட்டி துணியில் வச்சு பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தோலை ஃபுல்லாக சீவிட்டு அதையும் நல்லா தட்டி இடித்து பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. தேன் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சின்ன வெங்காய சாறில் ஒரு 5 மில்லி அளவு, இஞ்சி சாறில் ஒரு 5 மில்லி அளவு, தேன் ஒரு 5 மில்லி அளவு எடுத்து மூணையும் கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 20 ml to 30 ml கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து வச்சுட்டு இதை சாப்பிட்டதுக்கப்புறமாவோ இல்லை மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா இல்லை நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா டெய்லி ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் போதும். அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சளி ஃபுல்லாக நம்மளுக்கு கரைஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும். நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எல்லா சளியும் நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னா வீசிங் சைனஸ் ஆஸ்மாலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக மூச்சு நல்லா ஃப்ரீயாக நம்ம இழுத்து விட முடியும். இதை எங்கள் வீட்டில் எனக்கு சின்ன வயசில் அடிக்கடி சளி பிடிக்கிறப்போ எங்கள் அம்மா எனக்கு இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது என் பையனுக்கு சளி பிடிக்கிறப்போ நான் இதை அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன்.